தமிழ்நாடு முதல்வரை சந்திக்க வலியுறுத்தி சென்னை பெரியமேடு அம்பேத்கர் சிலை முன்பு தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரீஷ் வழங்க கேட்கலாம். ஹரீஷ், வணக்கம். பெரியமேட்டில் அம்பேத்கர் சிலை முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, சொல்லுங்கள். நிச்சயமாக மோகன், சென்னையில் தூய்மை பணியாளர்கள் தனியார் மயக்குவதும் எதிர்த்து பணி நிரந்தரம் மற்றும் குறைந்தபட்ச ஊதிய கோரிக்கைகளை வலியுறுத்தும் ரிப்பன் மாளிகை மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இவர்களின் போராட்டமானது பல்வேறு கட்டங்களால் நீடித்து வருகிறது. அந்த வகையில் இன்று சென்னை பெரியமேடில் உள்ள வேறு விளையாட்டு அரங்கத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலை முன்பு தூய்மை பணியாளர்கள், குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சிலைக்கு மேலே நின்று கொண்டு அவர்கள் பிரதான கோரிக்கையாக முதல்வரை சந்திக்க வேண்டும், சந்தித்து அவர்கள் கோரிக்கை கூற வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாடு முதல்வரை தூய்மை பணியாளர்களை சந்திக்க வலியுறுத்திதான் இந்த பெரியமேடில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடும்போது அந்த காட்சிகள் நம்மால் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினர் தயவால் துண்டு கொண்டாக கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல கைது செய்யும் பொழுது காவல் நிலையத்தில் பணிபுரியும், அதாவது உதவியாக பணிபுரியக்கூடிய நபர் ஒருவர் காவல்துறை சீருடை இல்லாமல் தூய்மை பணியாளர்களை கைது செய்வதை பார்த்து தூய்மை பணியாளர்கள் கோபம் அடைந்து அந்த நபரை அடித்தும் துரத்தி அடித்தும் அந்த காட்சிகளும் பார்க்க முடிகிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் அவர் ஓடி அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு காவல்துறையினர் தயவால் அவர் ஓடி இருக்கிறார். அதே சமயம் அவர்களை துரத்திய வழக்கறிஞர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களும் காவல்துறையும் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணமாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை மாநகராட்சி பணிகளை தனியாருக்கு வழங்குவதில் வேலை பறிபோகும் அபாயம் உள்ளதாக கூறுகிறார்கள். பணி நிரந்தரம், அதாவது நீண்ட காலமாக பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். உரிய அந்த ஊதியம் மாவட்ட ஆட்சியாளர் அறிவித்திருக்கக்கூடியபடி தினக்கூலி மற்றும் அந்த பலன்களை முழுமையாக வழங்க வேண்டும். குறிப்பாக ஒரு நாளைக்கு 800 ரூபாய்க்கு மேல அந்த கூலியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூலி அவர்களுக்கு வழங்க வேண்டும் என அந்த கோரிக்கையிலும் அவர்கள் முன்வைக்கப்படுகிறார்கள். சில உள்ளாட்சி அமைப்புகளிலும் கொண்டு வரப்படும் அந்த 12 மணி நேர கூடுதல் வேலையை பரவலாக குறைத்து பழையபடி அவர்கள் 8 மணி நேரம் வேலை முறையாக கொண்டு வர வேண்டும் எனதான் இந்த போராட்டத்தை அவர்கள் நீண்ட நாளாக கையில் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக முதல்வரை சந்திப்பதற்காக தலைமைச் செயலகத்துக்கு செல்வதற்கும் அவர்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் நீண்ட நாளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் செய்திகளுக்கு செல்லவில்லை என தூய்மை பணியாளர்கள் வேதனையோடு கூறுகிறார்கள். அதே சமயம் தேர்தலுக்கு முன்பு ஒரு கட்ட அமைப்பாக தூய்மை பணியாளர்களை சந்திக்க நேரம் இருந்திருக்கிறது. ஆனால் தேர்தலுக்கு பின்பு வெற்றியை பெற்று அவர் முதலமைச்சராக பதவி ஏற்கிற பின்பு எங்களை சந்திக்க அவர்களுக்கு நேரம் இல்லையா என தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். மோகன், ஹரீஷ், போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட அது சம்பந்தமான நடவடிக்கைகளை அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக மோகன், என தொடர்ச்சியாக 10 நாட்களுக்கு மேலாக ரிப்பன் மாளிகை அருகே இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைக்கு ஒரு கட்டமாக அம்பேத்கர் சிலை மேலே ஏறி அவர்கள் போராட்டம் செய்வது அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் ஒரு பரிவாக காவல்துறை விரைந்து வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் பேச்சுவார்த்தையில் தூய்மை பணிகள் செய்தால் மேலும் அவர்கள் உடனடியாக முதல்வர் எங்களை சந்திக்க வேண்டும், அதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என அவர்கள் ஒற்றை கோரிக்கையை வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் போது ஒரு கட்டத்திற்கு மேல் காவல்துறையிற்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் பேச்சுவார்த்தையானது ஒரு கைகலப்பாகக்கூடிய சூழ்நிலையால் அவர்களை கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி ஹரீஷ். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எங்களை முதல்ல பார்த்து கூப்பிட்டு பேசினார்ல பனையூர்ல, ஏன் இப்ப எங்களை பார்க்க சந்திக்க மாட்டாரு அவரு? நாங்க என்ன தப்பு பண்ண நாங்க கேக்குறோம். நாங்க தொழிலதிபர்களை பாக்குறாரு, அவங்களுக்கு நேரம் இருக்குது. திரைத்துறை சினிமா எல்லாம் பாக்குறாங்க, அவங்களுக்கு நேரம் இருக்குது. தூய்மை பிள்ளை நாங்க மட்டும் என்ன பாவம் பண்ணோம்? தினமும் இப்படியே ரோடு அலையிறோம். நாங்க எங்களுக்கு மனசாட்சி இல்ல, அவருக்கு மனசாட்சி இல்லையா?
எங்களுக்கு ஒரே கோரிக்கை, எங்களை முதலமைச்சர் எங்களுக்கு தூய்மை பணியாளர் கூப்பிட்டு சந்திக்கணும். ஏன் அதை பண்ண மாட்டாரு? அது பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. இல்லைன்னா இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நாங்கள் தொடருவோம் தொடர்ந்துகிட்டே இருப்போம். நாங்க நல்லதே யாருமே பண்ணல. நாங்க என்ன வேலை செய்யறோம்? பூனை செத்தா, நாய் செத்தா, மனுஷன் செத்தா நாங்க தான் தூக்குறோம். இவங்க தூங்கல. போலீஸ்காரர் ரொம்ப அநாரோக்கியம் பண்றாங்க. போலீஸ் ஆட்களுடைய தாங்கல அடிச்சு தூக்கிட்டு வராங்க. என்ன கேக்குறோம் நாங்க? அமைச்சர் முதலமைச்சர் எங்களை சந்திக்கணும் தானே கேக்குறோம். நாங்க வேற என்ன கேக்குறோம்? நாங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எங்களை முதல்ல பார்த்து கூப்பிட்டு பேசினார்ல பனையூர்ல. ஏன் இப்ப எங்களை பார்க்க சந்திக்க மாட்டாரு அவரு? நாங்க என்ன தப்பு பண்ணோம் நாங்க கேக்குறோம். நாங்க தொழிலதிபர்களை பாக்குறாரு, அவங்களுக்கு நேரம் இருக்குது. திரைத்துறை சினிமா எல்லாம் பாக்குறாங்க, அவங்களுக்கு நேரம் இருக்குது. தூய்மை பிள்ளை நாங்க மட்டும் என்ன பாவம் பண்ணோம்? தினமும் இப்படியே ரோட அலையிறோம். நாங்க எங்களுக்கு மனசாட்சி இல்ல, அவருக்கு மனசாட்சி இல்லையா? உங்க குடும்பத்தை சேர்ந்தவன் அக்கா தம்பின்னு சொல்லி சொன்னாரு. அவங்க குடும்பம் இப்ப ரோட அலையிறது ஓகேவா? ரோட பிச்சை எடுக்கிறாங்களா? பரவாயில்லையா? அந்த ஆட்சிக்கு தளபதிக்கு தெரியலையா? இந்த ஆட்சி அந்த ஆட்சி போனா போட்டு, இந்த ஆட்சி அது எங்களை பண்ணு பார்த்தா எந்த ஆட்சி எங்களை பண்ணதில்லை. எல்லா இடத்துலயும் எங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான். எங்களுக்கு ஒரே கோரிக்கை, எங்களை முதலமைச்சர் எங்களுக்கு தூய்மை பணியாளர் கூப்பிட்டு சந்திக்கணும். ஏன் அதை பண்ண மாட்டாரு? அது பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. இல்லைன்னா இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நாங்கள் தொடருவோம் தொடர்ந்துகிட்டே இருப்போம். நாங்க நல்லதே யாருமே பண்ணல. நாங்க என்ன வேலை செய்யறோம்? பூனை செத்தா, நாய் செத்தா, மனுஷன் செத்தா நாங்க தான் தூக்குறோம். இவங்க தூங்கல. போலீஸ்காரர் ரொம்ப அநாரோக்கியம் பண்றாங்க. போலீஸ் ஆட்களுடைய தாங்கல அடிச்சு தூக்கிட்டு வராங்க.